யாரு? நமச்சிவாயமா? ஆமாங்க. என்ன இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரே கலாட்டாவா இருக்குது? கலாட்டா ஒண்ணு இல்லைங்க, உங்க மகனுக்கு திவான் பகதூர் பட்டம் கிடைச்சிருக்கு, அதுக்கு டீ பார்ட்டி நடக்குது. நம்ம லட்சணத்துக்கு திவான் பகதூர் பட்டம் வேறையா? என்ன வேணும்னு காட்டி போடுமாறு. நம்ம கருணாகரம் பிள்ளைய நல்லா கவனிங்க. ஏ சுப்பையா, இங்க பாடுறா வரமாடுறா. ஏ தர்மலிங்கம், உனக்கு திவான் பகதூர் பட்டம் உதவும் போதும் என் வயிற்றுக்கு ஆபத்து வந்துடும் போல இருக்க. ஒரு ஆபத்தும் வராது, நீங்க சாப்பிடுங்க. திருப்தியா சாப்பிடுறவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். திவான் பகதூர் தர்மலிங்கம் பிள்ளவன் கலியுக கர்ணனப்பா. அவருக்கு என்னப்பா அதிர்ஷ்டசாலி, புகையில வியாபாரத்துல பணத்தை லட்ச லட்சமா குவிக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவர் மகன் இங்கிலாந்துல இருந்து டாக்டர் பட்டத்தோட வர்றாரு. வரதட்சணை வகையில 10 லட்சம் கட்டிட மாட்டாரு. எனக்கு எதுக்குங்க வரதட்சணை, எனக்கு இருக்கிறதே போதும். அப்படின்னு ஏழை பொண்ணை கட்டி வைக்க போறீங்களா? நம்ம கருணாகரம் பேத்தி தானே, ஒரே பொண்ணு, அப்புறம் ஆட்சியெல்லாம் உங்களுக்கு தானே. ஆமா ஆமா, நம்ம பெண் இல்லைனாலும் அவர் பையனுக்கு வேற பெரிய பெரிய சம்பந்தம் எல்லாம் கிடைக்காமலா போவோம். வணக்கம் வணக்கம். அப்ப நான் வச்சு வரலைங்க. டீ பார்ட்டில இருக்காரு, போங்க. அவங்களெல்லாம் விடப்பா, வாங்க உட்காருங்க உட்காருங்க. சுப்பையா சுப்பையா, உங்களுக்கு டிஃபன் வேணா கொடு. அட டிஃபன் வேணாம் ஒண்ணு வேணாம், எங்க பாக்கிய கொடுக்க சொல்லியாண்ணா. அதுக்கு இதுக்கு ஏன் பணம் போடுறீங்க? நல்லா முழுங்குங்க ஐயா, எல்லாம் உங்க சொத்து தான். வந்த வரையிலும் வரவுல வைங்க, வராத செலவுல எழுங்க. யோ கிண்டலா பண்ற? கடனை கொடுத்துட்டு ரபா பல தூக்கம் இல்லாம ஏக்கத்தில் இருக்கும். அப்ப கோரம் பல்வா சாப்பிடுங்க, குஷியா தூங்கலாம். நிறுத்தியா, தர்மலிங்க பிள்ளைய வர சொல்லுன்னா எங்க வந்தீங்க? சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு திவான் பகதூர் பட்டம் வந்ததுன்னு கேள்விப்பட்டேன், அப்படியே பார்த்து போலான்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். பார்த்தாச்சுங்கல்ல, போயிட்டு வாங்க. மறுபடியும் எப்ப வர்றதுங்க? தம்பி கொடுக்குறேன். ஏன் வர்ற? பழைய பாக்கியம். பழைய பாக்கியா விட்டு அடிக்கிறீங்க. உன் பாக்கியம் லட்சக்கணக்கா கொடுத்தவன்லாம் ஆச்சப்பட்டுக்கிட்டு இருக்கிற நீ என்னடா உள்ள பூச்சி மாதிரி அடிச்சு தொலைறீங்க. யார நீ ஏன் முதலாளி கேட்டா முந்திரி கொட்ட மாதிரி முந்திரா? பாக்கி கேட்கறதுக்கு நேர காலம் இல்ல. பீமா பீமா வெகுமா வெகுமா, ஏன் யாரப்பாங்க? கடங்காரங்க தானே? அவன் எவனோ ஒரு ஏகாதசி பையன். உங்களை யார் வர சொன்னது? அவளே என்ன ஒருத்தன் வர சொல்லணுமா? என் வீடு, நானே வந்தேன். என் கண்ணு கட்டுறதுனால தாண்டா நீ இப்படி எல்லாம் ஆடுற. அந்த தியாகம் வரட்டும், உனக்கு சரியான புத்தி கற்பிக்கிறேன். ஏண்டா இப்படி கடன் வாங்கி கல்யாண சாப்பாடு எத்தனை நாளைக்கு நடக்கும் பார்ப்போம். போதும் போது உங்க சம்பாதத்தை எடுத்து நான் ஒண்ணும் செலவு பண்ணல, நீங்க போங்க. அட நான் சம்பாதிக்காம நீ சம்பாதிச்சுட்டியா? டேய் இப்பவே என் பங்கு, என் பேரன் பங்கு எல்லாம் ஒதுக்கி வச்சுவிட்டு உங்க இஷ்டம் போல எக்காது கட்டுப்போம். சரி சரி, அவன் வரட்டும், அப்புறம் பாத்துக்கோ. முதல்ல நீங்க போங்க. அட போங்க, ஏதோ கண்டாதியா நீங்க போங்க. ஏண்டா உன் மருமகளை கூட்டிக்கிட்டு வரக்கூடாது, வீட்டையே விளங்காம செய்து விட்டியாடா. அவ எங்க இருக்கிறா? அவ எப்பவே செத்து போயிட்டா. தருவா அநியாயம்டா, பொய் சொல்லாத. அவளை கூட்டிக்கிட்டு வரா. ஆமா யாரு எப்ப வர்றான்? அவன் ஜீவிக்கு போய் 10 வருஷம் ஆச்சு. அவன் மாதிரி கெட்டு போகலையே. அவன் ஒண்ணும் கெட்டு போகல, அவன் நல்லா தான் இருக்க. நான் பொறுத்து வர்றான். முதல்ல உள்ள போக. ஐயா நமச்சிவாயம். ஐயா நமச்சிவாயம். ஹலோ, என்னையா உச்சு? என்னையா எல்லாம் ஒன்னா படம் எடுத்து வந்துருக்கீங்க? ஹலோ, பழைய பாக்கிக்காக தானுங்க. அதான் 1ஆம் தேதி வர சொன்னே. ஹலோ, 1ஆம் தேதி தான் வந்திருந்தீங்களே, உங்களை தானுங்களை காணோம். அது ஏன் தப்பா? 1ஆம் தேதியில அடுத்த 1ஆம் தேதி வாங்க. 1ஆம் தேதி அனுப்புறது இல்ல, 2ஆம் தேதி கொடுக்கறது இல்ல. இப்படி இருந்தா எப்படிங்க? நமச்சிவாயம், இவங்க எல்லாம் யாரு? யாரும் இல்ல, எல்லாம் என்னுடைய கடங்காரவங்க தான். வெத்தவா கடை, பீடா கடை, மளிகை கடை, 10 ரூபா கடை. ஏன் எல்லாத்துக்கும் கொடுத்து தொலைக்கிறதானே? போங்கப்பா, நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. போங்கய்யா போங்கய்யா. போங்க, தரேன்னு சொன்னா போவீங்களா? என்ன நமச்சிவாயம், நீயும் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டியா? பலபலே. நானா வாங்கலீங்க, அவங்களா கொண்டுட்டு வந்து தராங்க. கடன் கேட்டா கிடைச்சிருதா என்ன? நம்ம அந்தஸ்தை பார்த்து அவங்களே கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுலயும் உங்க சமஸ்தானத்துல நான் குமஸ்தாவா இருக்கிறேன்னு வாங்கிக்கன்னு வலிய வந்து விழுறாங்க. வேணான்னா வருத்தப்படுவாங்களேன்னு ஒரு பேரேடு போட்டு வச்சேன். அப்புறம் பாருங்களேன், எங்க அக்கா அதுல, அத்தான் அதுல, சுப்பையா அதுல, பயில்வான், நாடக கோஷ்டி, வந்தவங்க போனவங்க, நின்னவங்க, நெடுஞ்சவங்க எல்லாம் அதுல. நீ கடன் வாங்குறது கத்துக்குட்டி போல் இருக்கு. அதுக்கு ஒரு சூட்சமத்தை சொல்றேன் கேளு.
கடன் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, கொடுத்தவங்க மட்டும் அதிகமா இருக்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தன் கேட்டா போதும், அத்தனை பேர் வந்து அரிச்சு தள்ளிடுவாங்க. நான் பாரு, உனக்கு 1000 ரூபாய் வேணும்னா ஒருத்தங்கிட்டே கேளு, 10 பேருக்கிட்ட 100 ரூபாவா வாங்க. கடன் வாங்குறவங்களுக்கு கண்கண்ட தாரக மந்திரங்க. நீங்க மட்டும் இப்போ ஒரு 1000க்கு அனுக்கிரகம் பண்ணீங்க, இந்த முதல்ல தொல்லை கொடுக்கிற பையில எல்லாம் தொலைச்சு போடுவேன். தொல்லை கொடுக்கறவங்களுக்கு என்ன, அத்தனை பேருக்கும் கொடுத்துறேன். கூட ஒரு 500 ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல. இப்ப பாரு, எனக்கு சில்லற கடனுக்காக ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவை. எங்கேயாவது பாரு. எங்க பாக்குறதுங்க, இப்ப மார்க்கெட்ல நமக்கு மதிப்பே இல்லை. அட, மதிப்பு இருந்தா நீ எதுக்கு, அவங்களா கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த பாருப்பா, இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி புது புது ஆட்களா பிடிக்கணும். அது சரி, அது சரி. வட்டி, அட வட்டி கிடக்குதப்பா, கொடுக்கும்போது பாத்துக்கலாம். நமக்கு அசல் முக்கியம். ஆமா ஆமா, இந்த தாரக மந்திரத்தை நான் மறந்தே போயிட்டேன். ஆமா, நமஸ்காரம். உட்கார். ஏன் தர்மலிங்கம், இந்த பாடிகார்டு எப்போதும் கூடவே இருக்கணுமா? ஆமாங்க, லட்சக்கணக்கா போட்டு வியாபாரம் நடத்துறேன். எப்பவும் 20,000 30,000 பாக்கெட்ல இருக்கும். ஆமா ஆமா, அதுவும் இல்லாம செல்வாக்கு பெருக பெருக விரோதிகளும் பெருகிட்டே இருப்பாங்க. அது சரி, நீ வந்த வேலை ஒண்ணும் இல்லைங்க. அதாவது நம்ம கிட்ட அடிக்கடி வந்து பணம் வாங்கிட்டு போவார பள்ளி பட்சத்தியாரு, உங்களுக்கு தெரியாது? தெரியாமல் என்ன, அந்த ஆளுக்கு அர்ஜென்ட்டா ஒரு 20,000 ரூபாய் வேணும்னு சொல்லிக்கிட்டு என் மென்னிய பிடிக்கிறான் மனுஷன். நான் செக்கு தர்றேன்னு சொன்னேன். அந்த ஆள் இன்னைக்கு லீவு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆகையினால கேஷ் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு சத்தியாகிரகம் பண்ற மனுஷன். அது இருக்கட்டும் தர்மலிங்க, நீ கடன் வாங்கி ஏன் கடன் தர்ற? அதில் தானே இருக்கு வியாபாரத்தினுடைய சூட்சமும். வியாபாரத்தில் ஞானம் முக்கியமுங்க. இன்னைக்கு அவன் தேவைக்கு நம்ம 20,000 கொடுத்தா, நாளைக்கு நம்ம தேவைக்கு 50,000 கொடுப்பான். என்னங்கிறீங்க? அவ்வளவு பெரிய அனுபவத்தோடு நீ சொல்லும் போது நான் என்னதான் சொல்ல போறேன். இதை வந்துட்டு உங்க பையனை சீக்கிரம் வரவழைச்சுடுங்க. இவர் நிமிஷத்துல ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காரு. பையன் இங்க இருந்தா சந்தர்ப்பம் பார்த்து கல்யாணத்தை முடிச்சு விடலாம். பையன் திங்கட்கிழமை அன்னைக்கு வர்றான். சொக்கலிங்கம், எப்படியாவது என் பையனுக்கு மஞ்சளாக முடிச்சு வை. உன் பொண்ணு கல்யாணத்தை நான் பாத்துக்கிறேன். முதல்ல இது வச்சுக்கோ. பிள்ளைவாளுடைய பையன் கூட இன்னும் 4 நாள்ல வந்துடுறாரு. ஆமாங்க, அதுக்குள்ள முகூர்த்தத்தை வச்சாச்சுன்னா வந்த உடனே கல்யாணத்தை நடத்திடலாம். ஆட்டம் எதுக்கு அவன் வரட்டும், பாத்துக்கலாம். சரி, அப்ப நான் வரட்டுங்க. எதுக்கு நில்லு, அதெல்லாம் என்னால முடியாது. அப்படி எல்லாம் சொன்னா ஒண்ணும் நடக்காது. பேச்சுக்கு பேச்சு, உதைக்கு உதை. அப்படி இருந்தாதான் இந்த வீட்டுல வாழ முடியும். சுப்பையா, ஐயா, ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஆகட்டும், போமா. நீங்க ஒண்ணும் பணிஞ்சு போவாதீங்க. அதான் நடந்துக்கிற முறையெல்லாம் சொல்லிட்டீங்க. சரி, நான் நாடக கம்பெனில இருக்கிறேன். உங்க விவகாரத்தெல்லாம் முடிச்சுட்டாங்க, வாங்க. என்ன நமச்சிவாய், என்ன ஆயிடுச்சு? ஒண்ணும் ஆகல. அண்ணன் தங்கச்சி 2 பேரையும் தர்மலிங்கம் உள்ள வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். அவர் சும்மா இருப்பாரா? என்ன செய்வாரா? அதான் அங்க நடந்துக்கிற சூட்சமத்தை சொல்லிட்டு வந்திருக்கேனே. ஹலோ மை டியர் உஷா, என்ன சமாச்சாரம்? என்ன இருக்குது? அப்பா இன்னொரு சம்பந்தம் அழைச்சிட்டு வந்திருக்காரு. சின்னம்மா அவங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. என்னடா அது வம்பா போச்சு. பாத்தீங்களாமா, அச்சுல பார்த்தது மாதிரி கச்சிதமா மாப்பிட நான் இங்க இருக்கிறேன். எங்கே கிடக்கிற கிச்சடி பச்சடி ரகங்கள் எல்லாம் எங்க அத்தா வீட்டு கூட்டிட்டு வந்துடுறாரு. இது என்ன புதுசு? அவர் அழைக்கிறத நீ கலைக்கிறத சகஜமா போயிடுச்சு. போயிட்டு வா. ஐயோ ஐயோ, இந்த ஊர்ல எங்களுக்கு வேண்டாதவங்க ஏராளமா இருக்காங்க. அதுவும் உங்களை போல சம்பந்தம் கிடைக்கிறதுன்னா கண்ணால கரிச்சு கரைச்சிடுவாங்க. அவங்க பேச்செல்லாம் நம்பாதீங்க. பொண்ணை பாருங்க, பிடிச்சா முடிச்சுடும். அப்படியே விசாலம் குழந்தைய வர சொல்லு. அவங்க முதலாளி வீட்டுக்கு போயிருக்காங்க. கிட்டு அனுப்பிச்சு சட்டம் அனுப்பிச்சு வர சொல்ல. அவங்க கூட வீட்டுல இல்லைங்க. நீங்க இந்த வலையை சாப்பிடுங்க. நம்ம விசாரம் செஞ்சது ரொம்ப சோரா இருக்கும். இப்ப அழைச்சிட்டு வந்துடுறேன். ஐயா யாரோ, எந்த ஊரோ, என்ன பேரோ? பேர் சோனாச்சலம், ஊர் விருத்தாச்சலம். அப்பாரு பேரு அருணாச்சலமா? இல்ல, பொண்ணுக்கு மாப்பிள்ளை நீங்க தானே? ஆமா மாமா, நானே தான். ஐயோ பாவம். ஜாதகம் பாத்துட்டீங்களா? இந்த வீட்டுல கால வச்சாலும் அப்புறம் ஓலை கிழிஞ்சாப்புல தானே. என்ன பாரு, ஆரம்பத்துல அவசரம் பிடிச்ச மாதிரி. இன்னும் பொண்ணு முகத்தை பார்க்கல, முகூர்த்தம் வைக்கல, முடிவு பண்ணல. முடிவு என்ன இருக்குது? அன்னைக்கு அந்த கண்ணா அப்புறத்தாரு என்ன ஆனார்? என்ன இங்க சடாரு முகூர்த்தம் வச்சார். அங்க பட்டாரு ஆட்கள். அப்ப நீ சொல்றது 2வது மாப்பிள்ளையவா? இல்ல, 2வது மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு வரும்போதே அவுட்டு. 3வது ஆள் வந்ததும் பட்டு. நான் சொல்றது 4வது ஆள். அப்படி கணக்கு பார்க்க போனா இவர் எத்தனாவது மாப்பிள்ளை? அப்படி இப்படின்னு 5 காலி, இவர் 6வது.
ஆனா என்னப்பா அது என்னையும் அந்த லிஸ்ட்ல சேர்க்கறீங்க? பயங்கரமா இருக்கு. சொல்லுங்க. இந்த கண்டாவி எங்க வாயால சொல்லுவானே, ஊர்ல கேட்டாலே சொல்லுவாங்களே. ஊர்ல விட்டீங்க கேட்கறது, நீங்க என்ன பொய்யா சொல்ல போறீங்க? உள்ளத்தை ஒழிக்காம சொல்லுங்க. இதுல ஒழிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அந்த பொண்ணுடைய ஜாதகப்படி 7 சம்பந்தம் தவறும் என்னங்க? அதான் இங்க வர்றவெல்லாம் குளோத்துன்னு சொல்றீங்களே, அதுக்கு அர்த்தமே அதுதானுங்களே. வந்தவங்க எல்லாம் செத்தா தானே வெச்ச முகூர்த்தம் நிற்கும். அப்புறம் தப்பிச்சேன். நமஸ்காரங்க. மாப்பிள்ள எங்க போறீங்க? ஜாதகம் பாதகமா இருந்தாலும் பொண்ணு தங்க கட்டி மாதிரி என்ன? ஐயோ, எனக்கு என்னங்க சாகணும்னு தலை எடுத்தா? நீங்க போங்க. என்ன வேண்டாம் பொண்ணு வந்து பதில் போங்க. உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க பொண்ணுக்கு ஒரு கும்பிடு. என்ன ஆகும்? என்ன விஷயத்துக்கு பொண்ணு வாங்க பாருங்க.